மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. கச்சத்தீவை தாரை வார்க்க திமுக அரசு துணை போனதாக கூறுவது மிகப்பெரிய பொய் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 21 முறை தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் திமுக அப்பிருந்த ஆட்சியில் இருந்த திமுகவுக்கும் இது தாரை வார்க்கப்பட தெரியும் என்றும் சொல்லியிருக்கிறார். உங்கள் பதில் என்ன சார்? உலகத்துக்கே தெரியுங்க, பத்திரிகை செய்தி தானே. 74 தாரை வார்க்கப்படவில்லை. 74 கச்சத்தீவு தமிழக இந்தியர்களும் ஈழவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம், இலங்கை மக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த மூல ஒப்பந்தத்தில் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது. ஆனால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். 74 தமிழக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து கச்சத்தீவை தாரை வார்க்கக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் அது தமிழர்களின் சொத்து என்பதை உறுதி செய்யும் வகையிலே ஒரு தீர்மானமும் நிறைவேற்றினார். அதற்கு பிறகு 76 ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அந்த குறிப்பு நீக்கப்பட்டது. அவ்வளவுதானே தவிர திமுக கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு உடன்பட்டது என்று சொல்லுவது மிகப்பெரிய பாஜகவின் பொய்களிலே உச்சகட்ட பொய். அவர்கள் பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர்கள். எனவே இது உச்சகட்ட பொய். ஒன்று, திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே இதன் தொடர்பாக வழக்கு தொடர்ந்தப்பட்டு அந்த வழக்கிலே அவர் தன்னுடைய ஆவணங்களை எல்லாம் தன் சார்பில் ஆவணங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே திமுக கடுமையாக அதை எதிர்த்து வந்திருக்கிறது. இந்த 21 கடிதங்கள் எழுதியதாக சொல்லுகிறாரே நம்முடைய மாண்புமிகு ஜெய்சங்கர், எந்த கடிதத்திலாவது அவர் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், அது குறித்து இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ற முறையிலே பதில் எழுதியிருக்கிறாரா? தற்போது RTI மூலியமாக கேட்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ராமநாதபுரத்தில் ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு திமுக மேலே என்ன குறை சொல்கிறதுன்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். அதுக்காக கச்சத்தீவை எடுத்துக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ எங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும், அவர்களுடைய படகுகளை மீட்டு தர வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதினார். சரி, இந்த கடிதத்துக்கு எப்படி பதில் சொல்வது? உடனே கச்சத்தீவை இவர்கள் கொடுத்து விட்டார்கள், தாரை வார்த்து விட்டார்கள் என்று பதில் சொல்கிறார். இவர்கள் கச்சத்தீவுக்கு போய்விட்டார்கள் என்றால் இந்த மீனவர்கள் பாவம், தமிழக மீனவர்கள் பாவம். அவர்கள் முடிவு செய்வார்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.